தான் இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. முன்பெல்லாம் நாம ரயில் சேவைகளை பெறணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் தனித்தனி செயலிகள் இருந்தது. இப்போ ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் முன்பதிவு செய்யறதுக்காக உள்ள செயலி. அதுவே ஐஆர்சிடிசி இ கேட்டரிங்க பொறுத்த வரைக்கும் நாம ரயில்ல பயணிக்கும் போது உணவு தேவைப்படுறதுக்காக ஆர்டர் பண்றதுக்காக உள்ள செயலி. அதே மாதிரி அடுத்ததா பார்த்தோம்னா மின்சார ரயில்கள்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்கெல்லாம் யூடிஎஸ் அப்படின்ற செயலியை பயன்படுத்துவோம். அடுத்ததா என்டிஇஎஸ் என்ற செயலியில ரயில் நடைமேடைய நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி செயலி தான் பின்பற்றிட்டு இருந்தோம். இப்ப புதுசா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே செயலி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வாரயில் அப்படின்ற செயலி இப்போ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த செயலியை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு நாம பார்த்தோம்னா நாம சொன்ன இந்த எல்லா வசதியையுமே இந்த ஒரே செயலியில நாம பெற முடியும். முக்கியமா டிக்கெட் முன்பதிவு, அதே மாதிரி உணவு ஆர்டர் பண்றது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறது, ரயிலோட நடைமேடை தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி பிஎன்ஆர் நிலைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறது, அதுவும் இந்த செயலில தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது, அடுத்ததா ரயில் வருகை எத்தனை மணிக்கு, புறப்பாடு எத்தனை மணிக்கு, அதே மாதிரி ரயில்ல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தொடர்பா புகார் அளிக்கிறதுக்கான அம்சம், அதே மாதிரி நம்ம நிறைய லோடு அனுப்புவோம் இல்லையா, அந்த வசதி, அந்த லோடு அனுப்புறதுக்கான ஆவணங்களை நாம சமர்ப்பிக்கிறது, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே செயலி ஸ்வாரயில நாம பயன்படுத்திக்க முடியும். இந்த ஸ்வாரயில பொறுத்த வரைக்கும் இதுல தட்கல் டிக்கெட்டையும் நாம ஈஸியா புக் பண்ணலாம். ஏன் ஈஸி அப்படின்னு நான் குறிப்பிடுறேன்னா ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்திய செயலிகளிலேயே அதிக நபர்கள் பயன்படுத்தக்கூடிய செயலியா அது இருக்கு. அதனால அதுல தட்கல் டிக்கெட் நாம புக் பண்ணும்போது அடிக்கடி இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த செயலில அது வேகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தட்கல் டிக்கெட் புக் பண்றது சுலபமா இருக்கும். இதை நாம கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போதைக்கு